ரேடியோ என்கின்ற வார்த்தையே இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அப்படி இருக்க தமிழில் வானொலி என்றால் அது என்ன எலியா என கேட்பார்கள். ரேடியோ என்கின்ற வானொலிதான் டிவி, செல்போன், இணைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். கடந்த 3 தலைமுறையாக உலகத்தை ஆண்டு வருவது வானொலிதான். இத்தாலியில் போலினோ நகரில் பிறந்த மார்க்கோனி கம்பியில்லா தொடர்பு மூலம் தகவல் பரிமாற்றம் குறித்த ஆய்வில் இறங்கி அதன் வழியே ரேடியோவை கண்டுபிடித்தார். ஐரோப்பிய நாடுகளில்தான் பொதுமக்களுக்கான ரேடியோ நிலையங்கள் முதலில் உருவாக்கப்பட்டன. இத்தாலியில் முதலாக ரேடியோ நிலையத்தை தனது நிறுவனத்தின் மூலம் உருவாக்கிய மார்க்கோனி பொதுமக்களுக்கான ரேடியோ ஒலிபரப்பை வழங்கினார். ரேடியோ பெட்டியும் தயாரித்து விற்பனை செய்தார். ரேடியோவை வாங்கியவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் மார்க்கோனி வழங்கிய தகவல்களை மக்கள் கேட்டனர். இந்த ஒலிபரப்பு என்பது அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் வரைக்குமே கேட்கும். இதனால் சில ஆண்டுகளிலேயே உலகம் முழுவதும் ரேடியோ நிலையங்கள் தொடங்கப்பட்டது. அமெரிக்கா, ஐரோப்பாவில் ரேடியோ நிலையங்கள் உருவாக்கி செயல்படுவதை அறிந்த அதேபோல் மெட்ராஸ் நகரிலும் ரேடியோ நிலையத்தை தொடங்க முடிவு செய்தது. 1924ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாண ரேடியோ கிளப் என்கின்ற பெயரில் ஒரு அமைப்பை துவங்கினார் சி. வி. கிருஷ்ணசாமி செட்டியார். அந்த கிளப் மூலம் ரேடியோ ஸ்டேஷன் உருவாக்கி ரூ. 10 லைசன்ஸ் கட்டணம். ஒவ்வொரு ஆண்டும் லைசன்ஸ் ரினிவல், அதாவது புதுப்பிக்க வேண்டும். அன்றைய ரூ. 10 என்பது இன்றைய மதிப்பில் ரூ. 1000. ஒருவரே ஒன்றுக்கு மேற்பட்ட லைசன்ஸ் கேட்டால் ரூ. 3.50 தந்தது அரசாங்கம். இதனால் ரேடியோ வாங்கினாலும் அதற்கு லைசன்ஸ் வாங்க பிற்காலத்தில் மக்கள் திண்டாடினர். இதனால் லைசன்ஸ் வாங்காமலேயே குறைந்த சத்தத்தில் வீட்டுக்குள் மறைத்து வைத்து செய்தி கேட்பது, பாடல் கேட்பது என இருந்தனர். இது காலப்போக்கில் பரவலானதால் ரேடியோ இன்ஸ்பெக்டர் என்கின்ற பதவி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் அஞ்சலகத்தில் இருப்பவர். திடீரென அவருக்கு ஒதுக்கப்பட்ட கிராமங்களில் பயணம் செய்வார். யார் வீட்டுக்குள்ளும் அனுமதி இல்லாமல் தேடல் என்கின்ற பெயரில் நுழைய முழு உரிமை தரப்பட்டிருந்தது. லைசன்ஸ் வாங்காமல் ரேடியோ வைத்திருந்தால் அதை எடுத்து உடைத்து விடுவார். அதாவது லைசன்ஸ் பெறாமல் ரேடியோ வைத்திருப்பது தேச குற்றம் அளவில் சட்டம் வைக்கப்பட்டிருந்தது அரசாங்கம். 1985 மார்ச் 31ஆம் தேதியோடு வானொலி பெட்டிகளுக்கான லைசன்ஸ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டது. அப்போது ஒரு தோராயமான புள்ளிவிவரப்படி நாட்டில் 9 கோடி வானொலி பெட்டிகள் இருக்கும் என கணிக்கப்பட்டது. அதுவே 1995இல் 11 கோடி எனவும் கணக்கிடப்பட்டது. இந்தியாவில் 1930 முதல் 1990 வரை ரேடியோக்களின் ஆதிக்கம்தான். தற்போது தமிழகத்தில் சுமார் 10 இடங்களில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி, ஊட்டியில் வானொலி நிலையங்கள் உள்ளன. உலகம் முழுவதும் லட்சத்திற்கும் அதிகமான வானொலி நிலையங்கள் உள்ளன. 1930களில் அறிமுகப்படுத்தப்பட்ட வானொலி அளவு 5 அடி உயரம் இருக்கும், அதாவது குட்டி பீரோ. அதன் பின்னர் காலப்போக்கில் அதன் அளவு குறையத் தொடங்கி அது இன்றைய செல்போன் அளவுக்கு வந்தது. அதனை பாக்கெட் ரேடியோ என்கின்ற பெயரில் விற்பனை செய்தனர். அதே நேரத்தில் இன்று வெளிநாடுகளில் இருந்து தங்கம் கடத்துவது போல் அப்போது டேப்ரெக்கார்டர் கடத்தி வந்து பர்மா, சிங்கப்பூர், ஜப்பான் இறக்குமதி எனச் சொல்லி விற்பனை செய்தனர். தொழில்நுட்பம் வளரத் தொடங்கிய பின் 1960
60ஆம் ஆண்டுக்குப் பிறகு ரேடியோ, கிராமபோன், டேப் ரெக்கார்டர் மூன்றும் ஒரே பெட்டியில் இயங்குவது போல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பெரிய அளவில் மக்களிடம் வரவேற்புக்கு உள்ளானது. 1990ஆம் ஆண்டுக்குப் பின்னர் தொலைக்காட்சி சேனல்களின் வருகை வானொலி நேயர்களின் எண்ணிக்கையை குறையத் தொடங்கியது. தற்போது வானொலி என்பது வாழ்கொழிந்த சொல்லாகப் போய்விட்டது. சொல்லுக்கே அந்த நிலைமை என்றால், வானொலி பெட்டிகள் காட்சிப் பொருளாக மாறி அருங்காட்சியகங்களில் மட்டுமே உள்ளன.